1949க்கு முன்னாடி 1944 திராவிட கழகமாக திமுக இருந்துச்சு. 1944க்கு முன்னாடி 1917 நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி தொடங்கப்பட்டு ஒரு 60-50 வருஷம் கழிச்சு தான் திருப்பி திமுக நீதி கட்சி, அப்புறம் திராவிட கழகம், அப்புறம் தான் அது திமுகவை மாறுது. அதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. இவர் எடுத்த உடனே படத்துல நடிப்பாராம், தமிழ்நாட்டு மக்கள் இவரை முதலமைச்சர் ஆக்கி தூக்கி உட்கார வச்சிருவாங்க. இந்த வரலாறு எதுவும் தெரியாம 1967 எவ்வளவு பெரிய சேஞ்ச் வந்துச்சோ அது மாதிரி 2026 வருங்க அப்படின்னு சொல்லி விஜய் நம்புவதும், விஜய் நம்ப வைக்கப்படுவதும் அவருக்கு ஆபத்து இல்ல, அவர் நம்பி இருக்கிற அத்தனை பேருக்குமே பேராபத்து. சரி, 1977 எடுத்த உடனே எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டாரா? அவர் 1969 காலகட்டத்தில் திமுகவுடைய பொருளாளராக இருக்காரு. பொருளாளராக பொறுப்புல இருந்து மக்கள்கிட்ட அறியப்படுறாரு. இன்னொன்னு, தன்னுடைய திரைப்படங்கள்ல பெரியாரை, அண்ணாவை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறாரு. திமுக கொள்கைகளை, கோட்பாடுகளை கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஏதோ ஒரு வகையில திமுகவுடைய கரவெட்டி முதற்கொண்டு பரங்களை போய் சேர்க்கிறாரு. மக்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. பொருளாளராக பயணப்பட்டு 72 கட்சியிலிருந்து முரண் ஏற்பட்டு வெளியே திண்டுக்கல் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அதுக்கு பிறகு 1977 திமுக தளர்ந்து போய் மிசாவில் நசுங்கி போய் கிடக்கும்போது காங்கிரஸ் திமுக தனித்தனியா பிரிஞ்சு நிற்குது. திமுக தனிச்சு அந்த தேர்தலில் போட்டி போடுது 1977. ஒரு பக்கம் காங்கிரஸ் தலைமையில ஒரு 4-5 கட்சி கூட்டணி, ஒரு இந்திரா காந்தி தலைமையிலான கூட்டணி. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி வைக்குது. இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு அதிமுக கூட நிற்கிறாங்க. அதே போல ஃபார்வர்ட் பிளாக் அதிமுக கூட நிற்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக கூட நிற்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கி தான் 1977 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர முடிஞ்சது. எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றதுக்கும் அண்ணாதுரை 1967 ஆட்சிக்கு வர்றதுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த வரலாறும் விஜய்க்கு தெரியாம கட்சி தொடங்கி ஓராண்டுல நான் முதலமைச்சர் ஆயிருவேன், எந்த தேர்தலையும் போட்டிட மாட்டேன், நேரடியாக சட்டமன்றத்தை தான் போட்டிடுவேன் அப்படின்னு விஜய் வர்றதும் அவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. அண்ணா சொன்னதே சொல்றாரு, மக்களிடம் செல், மக்களுடன் கற்றுக்கொள், மக்களோடு வாழ், மக்களோடு சேர்ந்து திட்டமிடு, இப்படித்தான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு இந்த 2 வரியில முடிச்சிட்டாரு. அத மாதிரி நாம ஊருக்கு ஊரு, வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, தர்மடி உறுதி அப்படிங்கிற மாதிரி நாம போகணும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாப்ல. மக்களிடம் செல் அப்படின்னா மக்களோடு திமுக அந்த காலத்து திமுக போச்சு, அண்ணாதுரை காலத்து திமுக போச்சு. மக்களிடம் கற்றுக்கொள்ளலாம், மக்களிடம் கற்றுக்கொண்டாங்க, மக்களோட வாழ்ந்தாங்க, மக்களோட சேர்ந்து திட்டமிட்டாங்க. அந்த 18 ஆண்டு கால திமுக பயணம் உண்மையிலேயே அண்ணாதுரை இருக்க வரைக்கும் திமுக சரியா இருந்தது. அண்ணாதுரை திமுக கைமாறிய பிறகு அது கம்நாட்டி திமுகவாக மாறிச்சு, அது வேற விஷயம். ஆனா அவர் சொன்னதை அண்ணாதுரை செயல்படுத்தினாரு. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு, மக்களோட என்னைக்காவது போயிருக்கீங்களா? பரந்தூர்ல போய் என்ன பண்ணிருந்தீங்க? 10 நிமிஷம்.